அண்மைச் செய்தி. தமிழகத்தில் உள்ள 14 மாவட்டங்களில் இன்று காலை 10 மணிக்குள் மழைக்கு வாய்ப்பு உள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. தமிழகத்தின் 14 மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்பு உள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் உள்ள 14 மாவட்டங்களில் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, ராணிப்பேட்டை உள்ளிட்ட மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இன்று காலை 10 மணிக்குள் கனமழைக்கு வாய்ப்பு உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தின் 17 மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்பு உள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இன்று காலை 10 மணிக்குள் மழைக்கு வாய்ப்பு உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் லாவண்யா வழங்க கேட்கலாம். லாவண்யா, தமிழகத்தின் 14 மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்பு உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இன்று காலை 10 மணிக்குள் இது குறித்த விவரங்கள். வணக்கம். தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது நிலவி வருகிறது. இது மேலும் வலுப்பெற்று காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக நிலவக்கூடும். இதன் காரணமாக காலை 10 மணிக்குள் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை மற்றும் விழுப்புரம் ஆகிய பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கடலூர், கள்ளக்குறிச்சி, நீலகிரி, திருப்பூர், ஈரோடு, திருப்பத்தூர், வேலூர் ஆகிய பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து தமிழகத்தினுடைய பல்வேறு மாவட்டங்களில் மழை வெளுத்து வாங்குகிறது. டெல்டா மாவட்டங்கள், மலை பிரதேச மாவட்டங்கள், அதே போல வட மாவட்டங்களில் மேலும் மழையினுடைய அளவு உயரக்கூடும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதிலும் குறிப்பாக வடகிழக்கு பருவமழையின் காரணமாக வட மாவட்டங்களில், அதாவது வட தமிழகத்தை ஒட்டி இருக்கக்கூடிய அந்த மாவட்டங்களில் படிப்படியாக மழையினுடைய அளவு அதிகரிக்கும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. லாவண்யா, தகவல்களுக்கு நன்றி.